சார் மத்த கிளாஸ்ல எல்லாம் கிளாஸ் லீடர் செலக்ட் பண்றாங்க சார், நீங்க தான் சார் என்ன செலக்ட் பண்ணல. ஆமாப்பா, நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த டைம் புதுசா ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறேன். புது ஆளை போட போறீங்களா? யாருங்க சார்? அது எவனா இருந்தாலும் சரி, ஏன்டா கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவனை வச்சு செய்ய போறேன். அதுவா, வேற யாரும் இல்ல, நம்ம லாஸ்ட் பெஞ்ச் தினகரன், அவன் தான் உங்க கிளாஸ் லீடர். நானா சார்? என்ன சார் லீடரா போட்டீங்க? நான் வேற யாராச்சும் லீடரா போட்டேன்னா உண்மையில அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒன்னவே லீடரா போட்டா நீ கிளாஸ் நல்லா பாத்துப்பீல, அதுக்காக தான். சார் என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, நான் கிளாஸ் ஃபுல்லா கண்ட்ரோலா பாத்துக்கிறேன் சார். சோ இவன் சாருடைய சண்டைக்கு போவியா, நம்மள என்ன பாடு படுத்த போறானோ. டேய் எல்லாரும் கவனிங்களா, இன்னைக்கு தான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண லாஸ்ட் நாள். நான் சாப்பிட்டு போய் சப்மிட் பண்ண போறேன். டேய் இப்பதான் எழுதிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, எழுதி கொடுத்துறேன்டா. ஏன் உனக்கு வீட்டுல இருந்தா என்ன வேலை? சரி 100 ரூபாய் ஃபைன் கட்டு, அப்புறம் தான் வாங்கிட்டு போவேன். பழைய லீடர் ஒரு 5 ரூபாய் ஜெராக்ஸ் எடுக்கிற கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். இப்ப நீ லீடரானே 100 ரூபாய் ஃபைன் கேட்கறது என்னடா நியாயம்? குற்றங்களுக்கான தண்டனை அதிகரிச்சா தான் குற்றங்கள் குறையும். 100 ரூபாய் ஃபைன் கட்டினா வாங்கிட்டு போறேன், இல்லாட்டி வாங்கி போக மாட்டேன்.